அவுதுபில்லாஹி மினஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் வீக் சூரத்துல் கஹ்ஃபை நாங்கள் தொடங்கி வச்சோம். அதில் ஒரு சில பேசிக் விஷயங்களை பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி. இன்றைக்கும் சில விஷயங்கள் இருக்குது, அதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நேரடியாக நாங்கள் சூறாவுக்கு போவோம். அதுக்கு முன்னும் சூரத்துல் கஹ்ஃபுடைய சிறப்புகள் என்று ஒரு பகுதி இருக்குது. பல ஹதீஸ்கள், பல ரிவாயத்கள் இருக்குது, பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. வேறு வேறு அறிவிப்புகளில் பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்ட ஒரு அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்ட சூறாக்கள் இதுவும் உண்டு. அதனால் நாங்கள் அந்த சூறாவை படிப்போம்ன்ற ஒரு ஒரு முடிவெடுத்தோம். அதே நேரம் அந்த மக்கா காலத்தை நாங்கள் சீராவில் முடிச்சுட்டு மக்கா காலத்திலே ஒரு முக்கியமான தருணத்தில் இறங்கின ஒரு சூறா தான் இது. எனவே அந்த ரெண்டு தொடர்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளையிலும் சேர்த்து படிக்கும்போது அந்த காரணத்துக்காக தான் சூரத்துல் கஹ்ஃப் நாங்கள் படிப்போம்னு முடிவு செஞ்சோம். ஹதீஸ்களில் வந்திக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 6 சிறப்புகளை எங்களுக்கு அதுலேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இந்த இந்த சூறா ஓதுறத்தால் கிடைக்கக்கூடிய சிறப்புகள்னு பார்த்தா 6 வகையான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அதில் முதலாவது சிறப்பு வந்து சக்கீனா, அதாவது அமைதி, ஒரு நிம்மதி. இந்த சூறா ஓதுறத்தால் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். சக்கீனா என்ற சொல்ல உங்களுக்கு தெரியும். அமைதி, நிம்மதி என்று சொன்னால் ஆறுதல், இப்படி பல எங்களுக்கு தமிழ் சொற்களை சொல்லலாம். உண்மையான கருத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அந்த சொல்ல சரியாக அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிற ஒரு வசனம் தான் லிதஸ்குனு இலைஹாண்டு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏன் கல்யாணம் முடிக்கிற, திருமணம் முடிக்கிற என்ற நோக்கத்தை சொல்லும்போது குர்ஆனில் வரும் லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் ஆறுதல் அடைவதற்காக அல்லது நிம்மதி அல்லது ஒரு ரிலாக்ஸ், இப்படி ஏதாவது ஒரு சொல்ல போட்டுக்கலாம். ஒரு அதை அடைந்து கொள்வதற்காக தான் நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்கள். லைஃப்பில் பல பிரச்சனைகள் இருந்தால் இல்லை வீட்டுக்கு வந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு ரிலீஃப் உங்களுக்கு வீட்டில் கிடைக்க முடிச்சுன்னா அதுதான் உண்மையான திருமணம். லிதஸ்குனு இலைஹா. அப்போ திருமணத்துடைய மிக பிரதானமான நோக்கத்தை குர்ஆன் சொல்லும்போது சக்கீனா தான் அங்கே வரும். இது கிடைக்குதா இல்லையானது நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அப்போ இந்த சூறாவில் ஓதினாலும் மனுஷனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், சூறாவால் கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கும். ஏண்டா இந்த சூறாவை ஓதும்போது புகாரி முஸ்லீமில் வந்து ஒரு ஹதீஸ், சஹாபி ஒரு இந்த சூறாவை ஓதும்போது பக்கத்தில் இருந்த ஒரு மிருகம், அது 2 ரிவாயத்தில் 3 ரிவாயத்தில் வருது, குதிரைன்னு வருது, கழுதுன்னு, அப்படி ஏதோ ஒரு அல்லது ஒரு பிராணின்னு வருது, தாப்பாண்டு. அந்த மிருகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுது இந்த சூறாவை ஓதும்போது. அப்போ அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்ததும் என்னன்னு கேட்டேன். இந்த சூறா ஓதும்போது இப்படி ஒன்று நடந்து, இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததுன்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தில்க சக்கீனா, ஒரு அமைதி, அதுதான் அமைதி. தில்க சக்கீனா தனஸ்ஸலத் பில் குர்ஆன், நீங்கள் ஓதின இந்த சூறாவோட அந்த இடத்துல அது இறங்கிது. அதனால தான் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டுகொண்டீங்க. எனவே இந்த சூறா ஓதுவதனால நிச்சயமாக அப்படியான ஒரு சக்கீனா, ஒரு நிம்மதி, ஆறுதல், அதை தமிழால் எப்படி மொழிபெயர்க்குன்னு சொல்லல அந்த வசனத்தை, அந்த சொல்ல. அப்போ அந்த ஒரு அமைதி அல்லது சந்தோஷம் அல்லது ரிலாக்ஸ், ரிலீஃப், இப்படி ஏதாவது மனிதனுக்கு இந்த சூறாவினூடாக கிடைக்கும் தான் இந்த ஹதீஸ்லேருந்து எங்களுக்கு தெளிவாகுது. எனவே எங்களோட லைஃபோடு இந்த சூறா மிக நெருக்கமாக இருக்கணும். அதனால தான் கிழமைக்கு ஒரு முறை ஓதுமாறு ஏனைய சிறப்புகள் இந்த சூறா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கிடைக்கிற பிரயோசனம் தான் அஸ்ஸக்கீனா. அங்கல லிதஸ்குனு இலைஹா, திருமணத்தில் கிடைக்கிற மாதிரி இந்த சூறாவினூடாகவும் எங்களுக்கு சக்கீனாவை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை இந்த சூறாவினூடாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா பெற்றுத்தரலாம். நாங்கள் அதை உண்மையான ஈமானோட நம்பிக்கையோட நாங்கள் அந்த
சூறாவை ஓதினால். இது ஒரு சிறப்பு இந்த சூறாவுக்குரிய. இந்த சூறாவுக்காக அதாவது ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட சிறப்புகள் தான் இதில். அதே போல் இன்னொரு சிறப்பு தான் பொதுவாக அந்த வாரம் வந்து ஃபித்னாண்டு, ஃபித்னத்து தஜ்ஜால்னு வரும், ஃபித்னான்னு வரும். 2 சொல்லும் அதில் பயன்படுத்தப்படும் அந்த ஹதீஸ்களில். அது தஜ்ஜாலுடைய பிரச்சனையிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லது பொதுவாக ஃபித்னாலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இப்போ ஃபித்னான்ற சொல்ல நாங்கள் எப்படி எங்களோட பாஷையில் மொழிபெயர்க்கிற? ஃபித்னாண்டா குழப்பம் அல்லது பிரச்சனை, அப்படித்தான் நாங்கள் யோசிக்கிறேன். உண்மையிலே ஃபித்னான்ற சொல்ற சரியான கருத்து என்னென்னா ஒரு டைவர்ஷன். ஃபத்தனான்னு சொன்னால் அவங்கள திருப்பும், திசை திருப்பிடும், டைவர்ட் பண்ணுற விஷயங்களுக்கு தான், டிஸ்ட்ராக்ஷன்களுக்கு தான் ஃபித்னான்ற சொல்ல பயன்படுத்துகிறேன். அதாவது நாங்கள் அல்லாவுடைய பாதையில் இருப்போம் அல்லது மார்க்கத்தில் இருப்போம், ஈமானில் இருப்போம், எங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்து ஒரு விடயம் ஒன்று வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எங்களை அப்படியே இந்த நல்ல வழியிலேருந்து இழுத்துட்டு போயிடும். அதுதான் ஃபித்னா. அப்போ எங்களை வழி எடுக்கிற அவ்வளோ பிரச்சனையிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சூறாவின் உடாகன்றதான் இதுலேருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஃபித்னத்து தஜ்ஜாலுன்னு வந்து இந்த ஃபித்னாவிலே என்ன தஜ்ஜாலுன்னு வந்து ஃபித்னா அவ்வளோ குழப்பத்திலையும் பேஸ் தான் தஜ்ஜால். தஜ்ஜால்ட்டு அவ்வளோ குழப்பமும் வரும். அப்போ மனித வாழ்க்கையில் வரக்கூடிய எந்தெந்த பிரச்சனைகள் வருமோ அது அவ்வளோத்தையும் தஜ்ஜால்ட ரூபத்துலேருந்து எங்களுக்கு எடுக்கலாம். இந்த தஜ்ஜால் இந்த கன்செப்டை வந்து ஒரு ஃபித்னா தான், பிரச்சனை தான், மனிதனை வழி எடுக்கிறது தான். அப்போ இந்த மாதிரி இடைக்கடைங்களை வழி எடுக்கிற விடயங்கள் இருந்தால் அதுகளிருந்தும் டெம்பரரிலி அல்லது பெர்மனன்ட்லி பாதுகாப்பு பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சூறா தான் இந்த சூறா. அப்போ கிழமைக்கு ஒரு ஓதுறதால கண்டினியூஸ்லி அந்த ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொன்னேன். அப்போ இதை சொல்லும்போது பல ஹதீஸ்கள், இதுக்கே பல ஹதீஸ்கள் வந்தீர். சில வந்து முழு சூறாண்டு வரும், அல்லது ஆரம்பத்தில் ஓதுற 10 வசனங்கள் ஓதினாலும் இந்த பாதுகாப்பு கிடைக்கும், கடைசி 10 வசனங்கள் ஓதினாலும் பாதுகாப்பு கிடைக்கொண்டு வருது, 3 வசனங்கள் ஓதினால் பாதுகாப்பு கிடைக்கொண்டு வருது. இப்படி பல ரிவாயத்கள் வருது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அல்லது சொல்லப்பட்ட சஹாபியுடைய நிலைமை பொறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களை அறிவித்திருப்பார்கள். அதில் வருது மன் ஹஃபில அஷர ஆயாத்தின் மின் அவ்வளில் சூரத்துல் கஹஃப் உஸ்ஸிம மினத் தஜ்ஜால். முதல் 10 வசனங்களை யார் ஓதுறாரோ அவர் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார், அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இங்கே பாதுகாக்கப்படுற சொல்லுக்கு பயன்படுத்தப்படுற சொல் வந்து உசிமண்ட், இஸ்மத்துன்ற சொல்லி அதுலேருந்து வர ஐன் சாது மீம். உண்மையாக பாதுகாக்கிறதுக்கு ஹிஃபுல் தான் வர. ஹாஃபிஸ்ன்றோம் குருவான மனநம் விட்டு பாதுகாக்கிறவர் தான் ஹாஃபிஸ்ன்றோம். ஹிஃபுல் ஹஃபலா என்ற சொல் தான் அரபில் பாவிக்கிற. ஒசிமா என்ற சொல் பாவிக்கிற யாருக்கு தெரியுமா? பொதுவாக நபிமார்களுக்குரிய சிறப்பான பண்பு தான் பாவங்கள் செய்கிறதுலேருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டவர்கள். அதால நாங்கள் மாசூம் என்று சொல்வோம். நபிமார்கள் மாசூம், பாவங்கள் செய்கிறதுலேருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அது நபிமார்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தனி சிறப்பு இஸ்மத்ன்றது. அப்போ இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிக்கிறார் வந்து அந்த ஒசிமா என்று சொல்ல. அப்போ என்னன்னா எங்களோட ஃபித்னாக்களில் கொண்டு போய் சேர்த்துற வந்து பாவங்கள் தானே. அப்போ அது மாதிரியான சிறு பாவங்கள் பெரும்பாவங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த சூறா எங்களுக்கு பெரிய ஒரு காரணியாக, ஒரு கேடயமாக அமையும், ஒரு செக்யூரிட்டியாக எங்களுக்கு இருக்கும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பிலிருந்து சஹீஹ் முஸ்லிமில் வந்திர ஹதீஸ் நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போல் இல்லை ஹாஃபில் என்ற உண்மையான சொல் வந்து பாதுகாத்தான். அப்போ ஹாஃபிஸ்ன்ற சொல்ல நாங்கள் எடுத்துக்கிற வந்து என்னென்னா அவர் குர்ஆனை பாதுகாக்கிறார். அவர்கிட்ட அவர் பாடமாக்குறதால அர்த்தம் என்ன, அவர் சேவ் பண்ணுறார். சேவ் பண்ணி குர்ஆன் அவர்கிட்ட பாதுகாக்கப்படுது. அதனால ஹாஃபிஸ் இந்த சொல்ல நாங்கள் அந்த சொல்ல அந்த எடுத்துக்கிற காரணம் அதுதான். உண்மையில ஹாஃபில் என்றால் பாதுகாக்கிறது. இப்போ ஹாஃபில்னா செக்யூரிட்டிக்கு செல்லும். இப்போ நாங்கள் பாதுகாக்கிறோம், அது வந்து ஃபிசிக்கலி. இது வந்து பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்படும் ஒரு ஸ்பெஷல் சொல் தான் ஒசிமை. அப்போ அந்த சொல்லத்தான் நபி அவர்கள் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். காரணம் என்னன்னா தஜ்ஜால்ட இருந்து ஊற்றெடுத்து வரப்போகிறது அவ்வளவும் எங்களை பாவத்தின் வாழ்த்து செல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அதில் இருந்து அதான் ஃபித்னா சொல் வருது, எங்களை டைவர்ட் பண்ண டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விடயங்கள்ல இருந்து இந்த சூறா எங்களுக்கு ஒரு வீக்லி நாங்கள் இதை ஓதும்போது
இது எங்களுக்கு இதில் நீங்கள் சொல்கிறீங்க இதில் பாடமாக்கினேன் ஃபஸ்ட் 10 சரி ஃபஸ்ட் 10 வசனத்தை பாடமாக்கினால் அப்போ ஃபஸ்ட் 10 வசனத்தை பாடமாக்கினவருக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கும் முஸ்லிமன் தஜ்ஜால்டர் வந்து அந்த இடத்துல நான் மிஸ்டேக் ஆகிட்டேன். இப்போ என்னென்னா இந்த சூறாவோட ஒரு நெருங்கிய தொடர்பு என்ன அடுத்த வசனங்கள் வரும், அடுத்த ரிவாயத்களில் வந்து ஓதி நின்று வருது. அப்போ இந்த இடத்துல 10 வசனத்தை பாடமாக்கி இருந்தாலே எங்களுக்கு ஒரு கேரண்டி கிடைக்கிறது வந்து தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே போல் ஃபித்னாண்ட சொல் மட்டும் வரும், ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது ஜாமிய திருமிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அது ரெண்டாவது ஒரு சிறப்பு. முதல்ல சக்கீனா, ரெண்டாவது தஜ்ஜாலிடமிருந்து ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி. மூன்றாவது அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சொல்லன்னா மக்கா வரைக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மக்கா வரைக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்க முடியும், ஒரு ஒளி. நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து மக்கா வரைக்கும் ஒரு ஒளி கிடைக்க முடியாதான் நேரடியான மொழிபெயர்ப்பா இல்லை. என்னன்னா யார் சூரத்துல் கஹஃப் ஓதுறாரோ, மன் கரா சூரத்துல் கஹஃப் கமா உன்சில, எப்படி இறங்கிச்சோ அப்படி ஓதுறாரோ அவருக்கு அவர் இடத்திலிருந்து மின் மக்காமிஹி இலா மக்கா, மக்கா வரையும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அப்போ அதை நாங்கள் விளங்கணும். பல மாதிரி எங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்கலாம். மிக பெரும்பான்மை என்னன்னு சொன்னால் ஒரு புனித இடம் தானே மக்காண்டு வந்து காபத்துல்லா இருக்கிறது. அப்போ எங்களுக்கு எங்களோட மார்க்கத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் மக்கா வரையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒளி ஒன்றுன்னு சொன்னால் எங்களுக்கு எப்பயும் ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடச்சி கொண்டு இருக்குது. எப்பயும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் ஒன்று தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டல் கிடைத்து கொண்டு இருக்கும். அல்லாவுடைய பக்கத்திலிருந்து ஒரு ஹெல்ப் உண்டு, ஒரு உதவி உண்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைத்து கொண்டு இருக்கிறதுக்கு இந்த சூறா எங்களுக்கு உதவி செய்யும்ன்றது தான் அதுலேருந்து நாங்கள் விளங்கி எடுக்க வேண்டும். அப்போ அப்படியான ஒரு சிறப்பும் இந்த சூறாவுக்கு இருக்குது. நசாய் மேம் நசாய் அறிவிச்ச ஒரு ஹதீஸ். அதே போல் இன்னொரு ஹதீஸ் வருது, மன்கரா சூரத்துல் கஹஃப் ஃபி யௌமில் ஜும்ஆ அல்லாஹ் அலஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைன். அது என்னன்னா சுனது தாரமில வாரது, ஓதுறவருக்கு 2 ஜும்மாக்கு இடையில, அதாவது ஜும்மாவில் யார் ஓதுறாரோ, ஜும்மா தினத்தில் ஓதுறாரோ அவருக்கு 2 ஜும்மாக்களுக்கு இடையிலான காலத்தில் அவருக்கு எப்பயும் ஒரு ஒளி ஒன்று கிடைத்து கொண்டு இருக்கும். அப்போ என்னென்னா அந்த ஏற்கனவே மக்கா வரையுமான ஒளி கிடைக்கிற மாதிரி இது அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியடை சுருக்கி சொல்லப்பட்டிருக்குது. அந்த காலப்பிரிவில் அந்த ஒவ்வொரு ஜும்மாக்கு இடையிலையும், அதாவது வீக்லி இந்த கோதினா அடுத்த ஜும்மா வரையும் எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் உண்டு, ஒரு வழிகாட்டில் ஒன்று கிடைத்து கொண்டிருக்கும் என்றதான் அதுலேருந்து விளங்குது. அது கைடன்ஸ் தான் எடுக்கும். 100 தானே வருது, பொதுவாக 100 நாங்கள் டார்ச் தானே பாவிக்கிறேன். எங்களை வழிகாட்டுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஊடகம் உண்டு எங்களுக்கு அல்லாஹ் தாலா அந்த சூறாவின் ஊடாக தரலாம், கிடைக்கலாம் என்றதான் இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கணும். அதே போல் இன்னொரு சிறப்பு தான் சொல்லப்பட்டுச்சு என்னென்னா பாவ மன்னிப்பு, மகஃபிரா அல்லது தௌபா. இந்த சூறாவை யார் ஓதுறாரோ, வமன் கரஹா யௌமல் ஜும்ஆ ஓதுறாரோ உஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்அத்தில் உஃப்ரா, அவருக்கு ஒரு கேரண்டி கிடைக்குது. இந்த ஜும்மாவிலேருந்து அடுத்த ஓதின ஜும்மாவிலேருந்து அடுத்த ஜும்மா வரையுமான காலத்துக்குரிய பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிப்பான். சிறு பாவங்களாக இருக்கலாம், எங்களுக்கு நாங்கள் செய்கிற தவறுகளாக இருக்கலாம். இதுகளுக்கு ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த சூறா இருக்குது. அது இன்னொரு சிறப்பு. பெரும்பாவங்களுக்கு நீ பெருமன்னிப்பு கேட்கணுமே, நீங்களா ஆட்டோமேட்டிக் அழிஞ்சு போகாது. இந்த ஹதீஸ் நான் ரிவாயத்தை எழுதலை, சோர்ஸில் கிடைச்சதான் நான் அதை எழுதிப்பட்டில்லை. ஆனால் சைஹானது என்னென்னா இது அப்துல்லா பின் பாஸ் அவரோட தஹ்ரீஜுக்கு பிறகு வந்த ஹதீஸ்களோட தொகுப்பு தான் இதுகள். பெரும்பாலும் ஹதீஸ்கள் கன்ஃபார்ம் ஆனதில் தான் எடுத்தேன். அதே போல் கடைசியாக ஒன்று சொல்லப்படுது, எந்த வீட்டில் இந்த சூறா ஓதப்படுதோ
அங்கே ஷைத்தான் அந்த வீட்டுக்கு வரமாட்டான். பொதுவாக வீட்டை பற்றி சொல்லும்போது அந்த வீட்டுக்கும் ஷைத்தான் வராமல் கேட்கறதுக்கான ஒரு பாதுகாப்பையும் இந்த சூறா கொடுக்குது. என்னடா பொதுவாக நாங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி வேறு வேறு சொல்லப்பட்டிருக்கல எங்களுக்கு சுருக்கமாக எடுக்கலாம். இந்த சூறாவில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு, இப்போ இந்த சூறா ஓதுனா ஒரு சொருக்கம் கிடைக்கும் அல்லது சொருக்கத்தில் இந்த இடம் கிடைக்கும், அப்படி ஒன்றும் வரலையே. எல்லாம் வருது என்னென்னா ஒன்று ஃபித்னா அல்லது ஒரு பாதுகாப்பு ஒன்று கிடைக்குது அல்லது ஒரு அமைதி கிடைக்குது, ஷைத்தான் வராமல் கேட்குறாங்களா, தஜ்ஜால்ட்டு இருந்தால். அப்போ என்னென்னா எங்களுக்கு ஒரு கேரண்டி ஒன்று இது, ஒரு இந்த சூறாவில் ஒரு 1 வீக்குக்கு ஓதினோம்னா அடுத்த வீக் வரையும் எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஒன்று ஏதோ ஒரு வகையில் இருக்குது. அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்குது எங்களோட லைஃப்பில். இதனால இந்த சூறாவை வந்து வளமையாக வெள்ளி இரவில் ஓதுறது சிறப்புன்றது வந்து பல இமாம்களால் சொல்லப்பட்டு, பல இமாம்கள் மட்டுமில்லை, தரீக்காக்கள் அல்லது இந்த வழிநடாத்த வந்த எல்லாரும் இந்த சூறா வந்து ஓதுறத வந்து கட்டாயம் வலியுறுத்தியுள்ளார்கள். இவ்வாறு சிறப்புகள் சஹீஹான ஹதீஸ்களில் தாராளமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஜும்மா தினமுன்னு வருது. அப்போ ஜும்மா தினமுன்னு வரும்போது பொதுவாக இமாம்களோட வரையறை என்னென்னா மகரிபிலிருந்து அடுத்த ஜும்மா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கு வரையுமான காலப்பிரிவுக்குள்ளே ஓதி முடிச்சுக்கொள்ளணும். அதுதான் சிறப்பான நேரம் என்று வரையறுக்கப்பட்டிருக்குது. அது இமாம்களே இஜ்மாவான ஒரு முடிவு, அதுகளிலிருந்து எங்களுக்கு எடுக்கலாம். மகரிபுக்கு பிறகு ஓதுறது சிறப்புன்றதான், அதை பழக்கப்படுத்தி கொள்வது நல்லது. அதுதான் இந்த சூறாவுடைய சிறப்பு. அப்போ இந்த சூறாவுடைய சிறப்பை எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் படித்து கொண்டு போகும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருன்னு பார்த்தா அதுலேருந்து எங்களுக்கு இதில் சிறப்பை இன்னும் உறுதிப்படுத்தலாம். இப்போ நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் இந்த சூறாவுடைய நோக்கங்கள் என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஒரு இப்போ குர்ஆன் வந்து ஒரு இறங்கின ஒழுங்கு இல்லை தானே, திரும்ப ஆர்டர் பண்ணப்படுத்தப்பட்டது. உதாரணம் இக்ரா தான் முதலாவது இறங்கினா, ஆனால் அது வருது எங்கேயோ ஒரு இடத்துல தானே. 195வது சூறா வரைக்கும் 95வது சூறாக வருது. பிறகு அந்த ஒழுங்குபடுத்தப்பட்டதுக்கு பிறகு குர்ஆனுக்குன்னு ஒரு ஒழுங்கொண்டிக்குது. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் சொல்லுவோம், அது ஒரு என்ன முன்னுரை மாதிரி. அப்புறம் வாரதெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா பேஸ் பண்ணி வருது. அதே மாதிரி ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டாலும் தனித்தனி சாப்டர் தானே சூறா வருது. அந்த சூறாக்களை நாங்கள் வாசிக்கும் போது அதுலேயும் ஒரு ஒழுங்கொண்டு இருக்கும். சூறாவில் வந்து வசனங்கள் இருக்குது தானே, இந்த வசனங்களுக்கு இடையில ஒரு தொடர் கொண்டு இருக்கும், அல்லது ஆரம்பமும் கடைசிக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டு இருக்கும். அதை நுணுக்கமாக இமாம்கள் அழகாக விளங்கப்படுத்திக்கிறாங்க பல இடங்களில். அவங்களோட தஃப்சீர்களோட நோக்கமே அதுதான். இந்த கொஹியரன்ஸை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது, எப்படி இது இடைத்தொடர்பை நாங்கள் ஜாயின் பண்ணுறது. இருந்தாமல் மூசா நபியை பேசி கொண்டு வந்து அங்கே அடுத்து இப்ராஹிம் நபிக்கும் மாறும். இந்த வசனங்களுக்கு இடையிலான தொடர்பு எப்படி சப்ஜெக்ட் வைஸாக நாங்கள் தொடர்படுத்துகிறது தான் தஃப்சீரில் உண்மையான நோக்கம். அப்போ அதில் தான் விளங்கப்படுத்துகிறோம். அப்போ தான் எங்களுக்கு குர்ஆன் சரியாக விளங்கலாம். இந்த சூறா என்ன சொல்ல வருது, ஏன் இந்த சூறா அல்லாஹ் தஆலா இறக்கினான், ஏன் மக்கா காலத்தில் நபி அவர்கள் அவ்வளவு கஷ்டப்படும் போது, சஹாபாக்கள் கஷ்டப்படும் போது இந்த சூறா வந்தது. இதில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் இருந்த டைமில் தானே இந்த சூறா இறங்குது. அதுவும் 110 வசனம் ஒரே முறையாக இறங்குற ஒரு பெரிய ஒரு சூறா. இப்போ இதில் நான் சுருக்கமாக பார்த்தா இந்த சூறாவோட பேஸ் வந்து குர்ஆன் பேசுகின்ற பல விஷயங்கள் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். 5 விஷயங்கள் குர்ஆன், அவ்வளோ குர்ஆனை நாங்கள் பிரித்து எடுத்தோம்னா 5 தலைப்புக்குள்ள தான் வரும், 5 சப்ஜெக்ட் ஜும்லத்தன் வாஹிதா. இப்போ அப்படி இறங்கின இந்த நோக்கங்களில் ஒரு பிரதான நோக்கம் தான் மறுமை ஒன்று இருக்குது. நாங்கள் என்னதான் இங்கே வாழ்ந்தாலும் எங்களை இவலுவேட் பண்ணுற இன்னொரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு தான் உண்மையான வாழ்க்கை இருக்குன்றத இஸ்லாத்தில் ஒரு பேஸ். அப்போ அதை எல்லா இடத்துலையும் அது ஈமான்டையும் பேஸ் தானே. என்னென்ன சொன்னால் பாருங்கள், ஈமானை பார்த்தா ஆமந்து பில்லாஹி வமலாய்கத்திஹி வகுத்துபிஹி வருசுலிஹி, அதுக்கப்புறம் வல்யமில் ஆகிர் வரும். ஏன்னா அல்லாவை ஈமான் கொண்டு முதலாவது அல்லாவை ஈமான் கொள்கிறோம், மலக்குமார்கள் இருக்கிறாங்க ஈமான் கொள்கிறோம், நபிமார்கள் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேதம் வந்திருக்குது. இது நாளை ஈமான் கொண்டா கட்டாயம் மறுமை இருக்க போகுது.
வல்யமில் ஆகிர். முதலாவது ஆமன் மறுமை ஈமான் கொண்டு கொண்டு கீழே வரல. அப்போ 4 விஷயங்களை நாங்கள் ஏனைய விஷயங்கள் ஈமான் கொள்ளும் போது எங்களோட முடிவு எங்கே போக போகுது? மறுமையில் நாங்கள் விசாரிக்கப்பட போகிறோம். அதை நாங்கள் கட்டாயம் அது இப்போ எங்களோட கண் முன்னுக்கு இல்லை. எங்களோட முன்னுக்குள்ள விஷயங்கள் தான் இது. இப்போ நாங்கள் சொல்கிறது இல்லை. நபிமார்கள் வந்தாங்க, குர்ஆன் இருக்குது, வேதங்கள் இருக்குது, மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் தாலா இருக்கிறான். இதெல்லாம் ஈமான் கொண்டது பிறகு மறுமைக்கு நாங்கள் ரெடி ஆகணும். அதை ஸ்ட்ராங்காக இந்த 4ஐயும் பேஸ் பண்ணி நாங்கள் ஈமான் கொள்ளணும். மறுமை ஈமான் கொண்டோம்னு சொன்னால் விசாரணை வல்கதிர் ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்போ இந்த குர்ஆன்லையும் சூரத் கஹ்ஃப்ல பேஸ் நாங்கள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சூரத் கஹ்ஃபுக்கு இருக்கிற சிறப்பான நோக்கங்கள் ஒன்று தான் இந்த மறுமையை உறுதிப்படுத்துறது. கட்டாயம் மறுமை நாள் உங்களுக்கு வரப்போகுது. அதை உறுதிப்படுத்துறத அல்லாஹ் தாலா சூரத் கஹ்ஃப்ல எப்படி சொல்றான்னா, ஆரம்பத்திலேயும் கடைசியிலையும், ஆரம்ப வசனங்கள்லையும் கடைசி வசனங்கள்லையும் சில விஷயங்கள் உறுதிப்படுத்துறாங்க. நடுவா அதுக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்கள் தான் வருது. அப்போ இதை பாருங்க, முதலாவது வரும் எப்படி? சூரத்துல் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப வலம் யஜ்அல்லஹு இவஜான்னு மாக்கிசீன ஃபீஹி அபதா 3ஆவது வசனத்தில் வரும். வைந்திரலின காலு தஹதல்லாஹு வலதா. அதுக்கு முன்னுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு வைபஷிர் அல்லதின் ஆமனு வாமிலு சாலிஹாத் என்ற ஈமான் கொண்டு நல்லமல் புரிந்தவர்களுக்கு சுபதோபனம் சொல்லப்படுது. அடுத்த பக்கத்தில் ஒரு தண்டனை பற்றி எச்சரிக்கப்படுது. மாக்கிசீன ஃபீஹி அபதா, அவர்கள் நிரந்தரமாக அங்கே தங்குவார்கள். மறுமையை பற்றி சொல்லப்படுது. மாக்கிசீன ஃபீஹி அபதா. அதே மாதிரி கடைசி 110ஆம் வசனம் எப்படி போடுது? ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. கடைசி வசனம் வருது, ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தனது இரட்சகனை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறேன் வரல, எதிர்பார்ப்போடு இருக்கிறாரோ, நான் கட்டாயம் சந்திப்பேன், நான் இப்போ சந்திக்கணும் ஒரு ஆவலோட, ரஜான்றது யர்ஜுன்றது ஆவலோட ஒரு எதிர்பார்ப்போட யார் இருக்கிறாரோ, ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, அப்படி ஆவலோட நீங்கள் இருந்தால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நல்லமல் புரியுங்க, குஃபுர் ஷிர்க் வைக்க வேணும், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. எங்கே சந்திக்கிற? மறுமையெல்லாம் சந்திக்கணும். இப்போ தொடங்குது மறுமையோட, முடிக்குது மறுமையோட. அதே போல் தொடங்கும் போது மறுமைக்கு நீங்கள் மறுமை வாழ்க்கைக்கு ரெடியாகணும்டா அந்த வசனம் வரும் எப்படி? கைமல் லியூந்திர பஸன் ஷதீதன் மில்லதுனு வைபஷிரல் முஃமினீன். இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கிறோம் ஈமான் கொண்டவர்களுக்கு சுபசோபனம் சொல்கிறதுக்காக, நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக ஒரு பஷாரத்தை கொடுக்குறோம். தப்ஷீர், ஈமான் கொண்டவர்களுக்கு உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது, நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி? வைபஷிரல் மோமினின், அந்த மோமின்கள் எப்படி? அல்லதீன யாமலுன சாலிஹாத், அவர்கள் அமலு சாலிஹ், நல்ல விடயங்களை சாலிஹான் அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள். அன்னலகும் அஜ்ரன் ஹசனா, அவங்களுக்கு நல்ல கூலி இருக்குது என்று கன்ஃபார்மாக சுபசோபனம் சொல்கிறதுக்காக தான் இந்த குர்ஆனை இறக்கிறோம். அப்போ நீங்கள் மறுமைக்கு போகணும்டா இப்படியான ஆகத்தான் மாக்கிசீன ஃபீஹி அபதா, அங்கே நிரந்தரமாக சோனத்தில் இருப்பார்கள். அப்போ மறுமைக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் ஈமான் கொண்டு இருக்கணும், நல்லமல் புரியணும். அதுதான் நாங்கள் ஆமத்து பில்லாஹி வமலாயிகத்தி வகுத்துபி வரசூலின்னு சொல்கிறோம். அதே போல் முடிக்கிற பகுதியில் எப்படி வருது? யஅமலூன சாலிஹாத். அதே போல் குர்ஆனில் வரும் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, இதே சூறாவில் வரும். மறுமைக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ரெடி, எல்லாத்துக்கும் ரெடின்னு சொன்னால் இங்கே நீங்கள் சாலிஹான அமலை செஞ்சு கொண்டு இருங்க, உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருங்க. அப்போ மறுமைன்ற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பினால் நீங்கள் ரெடி ஆகி கொண்டு இருங்க. அமலு சாலிஹாத்தில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கழித்து கொண்டிருங்கள் என்றதை அல்லாஹ் தாலா உறுதிப்படுத்துகிறான். அதே போல் இது அந்த மறுமையோடு தொடர்படுத்தி ஆரம்பமும் கடைசியும் எப்படி உறுதிப்படுத்துகின்றதை, அந்த தொடர்பை எப்படி ஏற்படுத்துகின்றதுக்கான இன்னொரு உதாரணம். அதே போல் இன்னொரு உதாரணம் வருது 4ஆம் வசனம். ஆரம்பத்தில் 4ஆம் வசனம் வரும், காலுத்தஹதல்லாஹு வலதா,
கிறிஸ்தவரை பற்றி வரும்போது அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு ஒரு மகன் இருக்கிறதாக சொன்னார்கள். ஈசா நபிய மகன் என்ன சொன்னார்கள்? காலு தகதல்லாஹு வலதா. அப்போ குர்ஆன் நாங்கள் உங்களை அனுப்பிக்கிறோம், நபி அவர்களை உங்களை அனுப்பிக்கிறோம், இதெல்லாம் பொய் பிச்சு உண்மையான ஈமான நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக. அல்லாவை நம்புகிற அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக கொடுக்கணும். அப்போ அவங்க இப்படி சொல்றது மகன் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்றது வந்து பிழை, அது ஒரு ஷிர்க், ஈமானுக்கு முரண். அப்போ அதை அல்லாஹ் தாலா இந்த சூறால ஆரம்பத்திலே சொல்லிட்டு திரும்ப முடிக்கிறான் எப்படி? அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். உலகத்துல கடவுள், உங்களுடைய கடவுள், அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு மகளோ அல்லது அந்த அந்த ட்ரினிட்டி கொள்கை இரண்டும் இல்லை என்று அடுத்த பக்கத்தை உடைச்சு விடுறான். மரிய மகளா இருக்கலாம் அல்லது ஈசா மகனா இருக்கலாம் என்று அந்த வருது அவனோட ட்ரினிட்டி கொள்கை என்று, திருத்துவ கொள்கை என்று சொல்லுவோம் தமிழ்ல. அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது இல்லை. அது அல்லாஹு தாலா ஒருவன், அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் என்று அல்லாஹு தாலா இந்த சூறால கடைசிக்கு முடிக்கிறான். அப்போ என்னன்னா ஆரம்பமும் கடைசியும் வந்து ஈமான்ல 3 விஷயத்தை பற்றி தெளிவாக பேசு. முதலாவது அல்லாஹு தாலா ஒருவன் என்ற விஷயம், ஆமந்து பில்லாஹி. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி பேசுகிற ரசூல். அதே போல் கித்தாபை பற்றி பேசுகிறோம், உங்களுக்கு தான் நாங்கள் இறக்கிறோம், வக்குத்து பிஹி. அதே போல் வல்யவுமில் ஆஹிர், மறுமையை பற்றி பேசுது. முடிக்க செல்லையும் அந்த சப்ஜெக்டோட தொடர்பான விஷயத்தோட முடியுது. நாங்கள் ஒரு புக் ஒன்று எழுதும்போது அதில் ஒரு கட்டுரை எழுதும்போது எப்படி இந்த என்ன ரைட்டிங் ப்ராசஸில் வந்து நார்மலாக இந்த இங்கிலீஷில் வந்து இந்த ஐஎல்டிஎஸ்லாம் ரைட்டிங்கை எக்ஸஸ் பண்ணுற இவலுவேட் பண்ணக்குள்ள என்ன சொல்கிறேன், நீங்கள் அஞ்சு பந்தி எழுதினா போதும். முதலாவது உங்களோட டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பேஜ் பந்தி, அதை அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதோ அல்லது அதுக்கு எதிரான உங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து 3 பந்தியில் எழுதி போட்டு கடைசியாக ரெப்பப் பண்ணி ஒரு முடிவுரை. அப்போ என்னென்னா ஆரம்பமும் கடைசியும் வந்து நாங்கள் ஆன்சர் எழுதும்போதும் அப்படித்தானே, கேள்விக்கு ஆன்சர் எழுதும்போதும் அந்த மெத்தட்னா எழுதுவோம். ஆரம்பத்தில் தொடங்கிட்டு அறிமுகப்படுத்தி கடைசிக்கு இப்படிக்கிறதால இப்படிங்கிற ஒரு முடிவுரையோடு கொடுப்போம். சூறாக்களும் பெரும்பாலும் ஒரு அழகான முறையில் ஆரம்பித்து நடுவே வரும் என்ன, இது அவ்வளோத்தையும் சப்போர்ட் பண்ணுற வரும். அது மூசா நபி ஹிதர் அலையோட போன சம்பவமாக இருக்கலாம், அல்லது துல்கர்னைனுடைய சம்பவமாக இருக்கலாம், அல்லது அந்த தோட்ட சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஆதன் நபி இபிலிஸுடைய சம்பவமாக இருக்கலாம். இந்த 5 வருது 5 வசனங்கள் அஸ்ஸாபுல் கஹ்ஃபுடைய சம்பவம் இருக்கலாம். இது எல்லாம் என்னன்னு சொன்னால் இந்த கான்செப்டை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க, எப்படி ப்ராக்டிக்கலி விளங்கப்படுத்துறீங்கிறதுக்கான நடைமுறை உதாரணங்களும் வரலாற்று உதாரணங்களும் தான் நடுவே வருது. அப்போ இந்த சூறாவை நாங்கள் படிக்கும்போது பேஸாக எங்கள்கிட்ட இருக்கணும் என்னென்னா எங்களோட ஈமானை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். இதை விளங்கி ஓதினாத்தான் அந்த சிறப்புகள் அழகாக கிடைக்கும். அல்லாஹ் தாலா ஒருவன் இருக்கிறான்றதை உறுதிப்படுத்தி, மறுமைக்கு நான் போகத்தான் போகிறேன், நான் அல்லாவை சந்திக்கத்தான் போகிறேன், அப்போ நான் எப்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும், அமலு சாலியாத்துக்கள் நான் எப்படி அமைத்துக் கொள்ளணும் என்று அதை அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இந்த சூறா. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஞாபகப்படுத்தினா அதை ஒரு வீக்குக்காவது சார்ஜில் இருக்கணும் மேலே. அப்படி அமலு சாலியாக சொல்லிக்கிறேன், அப்போ நான் அமலு சாலியாத்தை செய்யணும். அல்லாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறேன், அப்போ மகஃபிரத் தௌபாக்களை செய்யணும். இப்படி எங்களை ரிப்பீட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சூறா தான் இது. சரியாக நாங்கள் விளங்கினோம்னா எங்களோட ஈமான் கூடும், எங்களோட நல்லமல்கள் கூடணும், அது அப்போ அமலு சாலிஹாத்தோட நெருக்கமாகவும் நாங்கள் அது கடைசிக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்துவங்க அல்லாஹ்வுக்கும் மிக நெருக்கமான அடியார்களாக எங்களுக்கு இந்த சூறா எங்களை கொண்டு போய் சேர்த்து. இதைத்தானே மறுமையை பற்றி சொல்லும்போது நடுவே வருது, நடுவே வரக்கூடிய உதாரணமாக 21ஆம் வசனத்தை பாருங்க. வக்கதாலிக அஸர்னா அலைஹிம் வஅன்ன ஸாஅத்தல் அரைப ஃபீஹா, மறுமை வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அந்த அஸ்ஸாபுல் கஹ்ஃப் பற்றி வக்கதாலிக அஸர்னா அலைஹிம், நாங்கள் அவங்களை எழுப்பினோம், இப்படித்தான் நாங்கள் மறுமையில் வரும். அதே போல் 29ஆம் வசனத்தில் வரும் வாஅத்ததுனா லில்-ஸாலிமீன நாரா, அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் நரகத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதே போல் 36ஆவது சூரத்தில் வருது வமா அலுனு ஸாஅத காயிமா, இந்த தோட்ட சொந்தக்காரன் கதையில்
அந்த பணக்காரன் சொல்கிறான் தோட்டம் அழிஞ்சதுக்கு பிறகு மறுமை நிகழும் என்று சொல்லி நான் நான் நினைக்கல வமா அலுன்னு சாத்த காயமா நான் நினைக்கல அப்படி ஒரு நிகழும் உண்டு நடக்கும் உண்டு அப்போ என்னென்னா தோட்டத்தை அழித்து அல்லாத உறுதிப்படுத்துகிறான் இல்லை நிகழும் இப்படி நடத்துகிற மாதிரி நாங்கள் மறுமையும் நடத்துவோம். அதே போல் அது எப்படி நடந்துன்னு வரும் பிமாய் நன்சல் நாஹோ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்லி கஹஷீமன் ஒரு செகண்டில் அப்படி ஒரு காற்று மழை வந்தது எல்லாம் சருகுகளாக மிதந்து போனது. உலகமும் அப்படித்தான் போகுது. இந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா இடைக்கிட ஒவ்வொரு கதையினூடாக உறுதிப்படுத்தினா. அப்போ எங்களுக்கு சுருக்கமாக எடுக்கலாம் என்னென்னா இந்த சூறாவுடைய பேஸு மறுமை நம்பிக்கையை கூட்டுறதுக்காக ஈமான பலப்படுத்துகிற விஷயங்கள் உள்ளடக்கினது இந்த சூறா. அப்போ இதைத்தான் நாங்கள் திரும்ப கொண்டு போய்த்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம் மக்கா காலத்தில். மக்கா காலத்தில் என்ன நடக்குது? இஸ்லாத்தில் ஆரம்ப பிரிவு கடுமையான சோதனை நடக்குது. அப்போ அந்த சோதனைகள் வரும்போது அல்லாஹ் தாலா இந்த சூறாவினூடாக சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் மறுமை ஒன்று வரத்தான் போகுது, அங்கே உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது. எனவே இந்த சோதனைகள்லாம் தற்காலிகமானது. நீங்கள் இதுக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கு உதாரணம் இருக்குது. இந்த தோட்டக்காரன் சம்பவத்தை பாருங்க, அதில் ஜுல்கர்னைனை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆட்சியாளராக இருந்தார். ஆனாலும் அவரே சொன்னார் என்ன, இதெல்லாம் என் கையில் இல்லை. எனவே இங்கே அபூ ஜஹலாக இருக்கலாம், அபூ லஹபா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவர்கள் செய்கிற அவ்வளோ விஷயத்துக்குமான தீர்வு